ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் சிவசக்தியை பற்றி. இந்த நீதி அம்மா கருவறையில் எடுக்கப்பட்ட படம். இந்த அம்மன் கோயிலுக்கு சென்று வந்தாலே நமக்கு நடக்கின்ற தசாபுத்திகள், ராசி, நேர காலங்கள் இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு இடம் நீதி அம்மா. இந்த கோயில் ஆலயம் பேர் நீதி அம்மா. இந்த இடம் எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் பக்கத்தில் இருக்குங்க. இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, சின்னதுலேருந்தே புத்துலேருந்தே அம்மன் தோன்றி அங்கே அம்மா அந்த நீதி அம்மாவுக்கு அருள்வாக்கு சொல்கிறாங்க. அவர் இன்னும் திருமணம் ஆகாதவர். அவர் இன்னும் அருள்வாக்கு சொல்லி பிரபலமாக இருக்குது. இந்த இடத்துல தீச்சட்டி ஏந்தி அவ்வளோ பேர் நடந்து வருவாங்க. இந்த இடத்துல பிரபலமானவங்க எல்லாருமே வராங்க. இந்த இடத்துல ஷூட்டிங் முதற்கொண்டு எல்லாமே எடுத்திருக்காங்க. நாங்களும் எடுத்திருக்கோம். இங்கே 51 உயரம் உள்ள ஒரு மாபெரும் அம்மா சிலையாக நிற்கிறாங்க, காட்சி தராங்க. இந்த இடம் பிரம்மாண்டமாக இருக்கும். முழு பௌர்ணமி நிலவு அன்றைக்கி இரவில் திருவிழா விசேஷமாக இருக்கும். இந்த இடத்துல அருள்வாக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சொல்லக்கூடிய சக்திகள், நீங்கள் யார், என்ன, எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு முதற்கொண்டு சொல்லுவாங்க. ரொம்ப பிரபலமான ஒரு இடம். இந்த ஆலயம் சிறப்பான ஒரு புத்தில் நாகம் குடிக்கொண்டிருப்பாங்க அம்மா. அங்கே நல்ல யாகமும், அங்கே நிறைய தீச்சட்டிகள் எல்லாம் எடுத்து அருள்வாக்கு சொல்லி ஆடி வருவாங்க. மக்கள் வெள்ளம் போல் வருவாங்க, கூட்டமாக. இது பௌர்ணமி கிராண்ட் டைமில் வந்திருந்தாங்க. அன்றைக்கி கொஞ்சம் குறைவு கூட்டம். ஆனால் ஒரு 2000-3000 பேர் இருப்பாங்க. சாதாரண டைமில் ஒரு 10,000 பேருக்கு மேலே வருவாங்க. அந்த பௌர்ணமி விழா சிறப்பாக நடக்கும். இந்த இடத்துல சென்று நாங்கள் எல்லாம் நல்ல ஒரு அனுபவம், நல்ல சிறப்பாக இருந்தது. அங்கே கடைகள், அங்கே எல்லாமே இருக்காங்க. அந்த மாதிரி சிறப்பாக இருக்கும். ஒரு கிராமத்துள்ள நடுவில் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவர் குறி சொல்லும் விதம், நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது உடனே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சக்தியான ஒரு இடம் நீதி அம்மா. இந்த நீதி அம்மாவை பார்த்தாலே போதுங்க, நம்மளுடைய கஷ்டங்கள், இன்ப உள்ளத்தில் இருக்க துன்பங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரி செய்யப்படும். நம்மளுடைய நாள் நட்சத்திரங்கள் எல்லாமே சரியாகும். ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமான ஒரு ஆலயம். நிறைய பேருக்கு தெரியாத இடங்கள் நிறையா இருக்கும். நாங்கள் தெரிஞ்சு அந்த இடங்களுக்கு சென்று அந்த ஆலயத்துடைய வரலாறு எடுத்து உங்களுக்கு சொல்கிறோம். போயிட்டு வாங்க. அது யாருக்கு கிடைக்கலையோ அந்த இடத்த மீண்டும் நீங்கள் சென்று வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும். இது கடம்பத்தூர்லேருந்து ட்ரெயினில், சென்ட்ரல்லேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறினீங்கன்னா கடம்பத்தூர் போய் இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோவுக்கு, ஷேர் ஆட்டோவில் போகலாம். இல்லை கார் வசதி உள்ளவங்க காரில் போகலாம். இந்த மாதிரி மிக பிரபலமானவங்கெல்லாம் வராங்க. இங்கே நிறைய ஷூட்டிங்கெல்லாம் எடுப்பாங்க. நல்ல ஒரு சக்தியான இடம். இந்த சக்தி பீடம் நமக்கு இயற்கையை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வாங்க, வென்று செல்வோம். ஓம் நமச்சிவாய.